Good evening teachers. இன்னைக்கு சைக்காலஜியில் ஒரு 10 questions பார்த்துடலாம். இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இந்த கொஷின் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த புக்லெட் வந்து இந்த புக் பேங்க் வந்து நான் வந்து ப்ரொஃபஸர் அகாடமியில் வாங்கியிருக்கேன். நான் வந்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுனால அதில் கொடுக்குற மெட்டீரியல்ஸில் 2 கொடுத்தாங்க. ஒன்று வந்து இந்த புக் பேங்க் ஒன்று கொடுத்தாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்குள்ளே பேங்க் ஒன்று கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜியோடைய புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்கில் வந்து சிலபஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஆனால் சைக்காலஜியை பொறுத்தளவில் தியரிஸை தாண்டி வைடாகவும் கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஸ்பெஷல் பர்சனல் ஹேபிட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர், ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான பர்சனலான ஹேபிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து, ஸோ இதில் வந்து ஆட்டிடியூட் ஆஃப் பர்சன் நிறைய கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பெஷல் ஹேபிட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் டேலண்ட், ஸ்கில், ஹாபீஸ். இந்த கொஷினில் யாருமே தப்பு போட மாட்டோம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The process of bringing internal as well as external bodily changes is called as dash development. இன்டர்னலாகவும் டெவலப் ஆகணும், அதே மாதிரி எக்ஸ்டர்னலாகவும் டெவலப் ஆகணும். உடம்புக்கு உள்ளேயும் டெவலப் ஆகணும், உடம்புக்கு வெளியும் டெவலப் ஆகணும். அப்படிங்கிறப்ப அது என்ன டெவலப்மெண்ட்டில் வரும் அப்படின்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே டெவலப் ஆகணும், உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய கை, கால், கண், மூக்கு, காது இது எல்லாமே டெவலப் ஆகணும். ஸோ இட் இஸ் அ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். த சீஃப் டெக்னிக் ஆஃப் மோட்டிவேஷன் பண்ணும்போது இருக்கக்கூடிய சீஃப் டெக்னிக் என்ன அப்படின்னா வந்து அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒருத்தவங்களை கவனமாக இது பண்ணி அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நல்லா மோட்டிவேட் ஆவாங்க. எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் தட் பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டீல்ஸ் வித் த டீச்சிங் அண்ட் லேர்னிங். இந்த மாதிரி டெஃபினிஷன் கொடுத்து இந்த டெஃபினிஷனை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷனல் சைக்காலஜிங்கிற டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் அ பிரான்ச் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. எஜுகேஷனல் சைக்காலஜியோடைய டிஃப்ரெண்ட்டான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டு இது யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து கூகுள்லேயோ இல்லைனா யூடியூப்லேயோ எஜுகேஷனல் சைக்காலஜியை பற்றின டெஃபினிஷன்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கிறதுக்கான ஒரு 10 இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷன் எழுதி வச்சு அதை டெய்லி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து ஸ்கின்னர். எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் a branch of psychology which deals with teaching and learning. இது சொன்னது வந்து ஸ்கின்னர். 5th question பார்க்கலாம். error in perception which has no basis in real sensory stimulus. அதாவது அவங்களாவே ஒன்று உருவகப்படுத்திப்பாங்கள்ல, அதில் ஒரு எரர் இருக்குது, அதுக்கும் இருக்கிறதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னா அவங்களாவே ஹாலுசினேட் பண்ணிக்கிறது, இல்லாத ஒரு பொருளை வந்து இருக்கிறதா அவங்களே வந்து நினச்சிக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறு. அப்புறம் 2 factor தியரி. இது வந்து தியரியில் இருக்கக்கூடிய டைரக்ட் கொஸ்டின். இது படித்தாலே எழுதிடலாம், 1 மார்க் சொல்லையாக எடுத்துடலாம். ஆன்சர் ஸ்பியர்மேன். 2 factor தியரி, ட்ரையார்கிக் தியரி, சிங்கிள் ஃபேக்டர் தியரின்னு அப்படின்னு நிறைய இருக்குது. இந்த தியரிலாம் யார் எழுதுனாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் என்டைல் த அச்சீவிங் சொசைட்டி. இது எழுதினது வந்து டேவிட் ஆஸ்பெல். இது எல்லாமே படித்தா தான் எழுத முடியும். Who identified the 4 sequential steps in observational learning. அப்சர்வேஷனல் லேர்னிங்கில் இருக்கக்கூடிய 4 sequential steps வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆன்சர் பண்டூரா வந்து அவரை பற்றின ஒரு விஷயங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு போபோ டால் வந்து வச்சுருப்பாங்க. போபோ டால்னால் வந்து இந்த குத்துற மாதிரி ஏர் பலூன் மாதிரி ஒரு இருக்கும். அதை வந்து ஒரு ரூம்குள்ளே குட்டி பிள்ளைங்களெல்லாம் நிறைய பேரை போட்டுட்டு ஒரு குத்துச்சண்டை மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைங்க அந்த குத்துச்சண்டை வீடியோவை நல்லா பார்த்துட்டு வந்து இந்த ரூம்குள்ளே சில பிள்ளைங்களை விடுறாங்க. அப்போ அங்கே போபோ டால் இருக்கும்போது அந்த பிள்ளைங்க அந்த குத்துச்சண்டை மாதிரியே இமிட்டேட் பண்ணி இங்கேயும் வந்து அந்த பொம்மையை போட்டு குத்துது. ஸோ இதுதான் அப்சர்வேஷனல் லேர்னிங். எதை அப்சர்வ் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு வந்து இங்கேயும் வந்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுது. இதனால தான் வந்து அந்த வந்து அப்சர்வேஷனல் லேர்னிங்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்து பண்டூரா, இவர் பேர் வந்து ஃபுல் பேர் வந்து ஆல்பர்ட் பண்டூரா. Hostilities often arises when groups for scarce job, housing and resource. ஹாஸ்டலிட்டிஸ்னா சண்டை. ஸோ இந்த சண்டை வந்து பொதுவாக எதுக்கு வருது அப்படின்னா வந்து சிலர் வந்து சாப்பாடு தட்டுப்பாடு இல்லை ஜாப் தட்டுப்பாடு இந்த மாதிரி தட்டுப்பாடுலாம் வரும்போது இது வந்து எதனால வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா வந்து போட்டியால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. சண்டைகள் அதிகமாக வர்றதுக்கு காரணம் போட்டி. In dash stage of development an individual becomes much better at analyzing the function of word before in a sentence. அந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை எனக்கு சொல்லிட்டான், எனக்கு சுருக்குன்னு வலிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அது எந்த ஸ்டேஜில் சொல்லுவாங்க அப்படின்னா அடலசன்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும்போது யாருனாலும் இது பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த நேரத்தில் தான் ரொம்ப எமோஷ்னலி வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணிப்போம். அந்த வார்த்தை என்னை பார்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.